போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு பெருகுவாய், பயப்படாதே. கொலோசையர் 2:7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. நாம் விசுவாசத்தில் உறுதிப்படுவது மட்டுமல்லாமல் பெருகவும் வேண்டும் என்று வேதம் நம்மிடம் கேட்டுக்கொள்கிறது. நாம் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு பெருக வேண்டுமென்றால் அதற்கு நாம் சரியானபடி போதிக்கப்பட வேண்டும். நமக்கு சரியான போதனை கொடுப்பதற்காகவே பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போதிக்கிறவர்கள் அதன்படி சரியாக போதித்தால் நிச்சயமாக நமது விசுவாசம் உறுதிப்பட்டு பெருகும். ஆனால் இந்த காலத்திலும் அநேகர் நாம் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு பெருகும்படியாக போதனைகள் செய்வதில்லை. மாறாக தங்கள் சுயநலத்திற்காக வசனங்களை புரட்டி வேத புரட்டர்களாக மாறிவிடுகிறார்கள். இதனால் யாருக்கும் விசுவாசம் பெருகாமல் ஒரு பயம் நிறைந்த நிலைக்குள்ளேயே தள்ளப்படுகிறார்கள். விசுவாசம் பெருகாததனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களும் பெருகுவதில்லை. அதனால் போதிக்கிறவர்கள் வசனத்தின்படி சரியாக போதிக்க வேண்டும். சுயநலத்திற்காக கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசம் கெட்டு போகும்படியாக தாறுமாறாக போதிக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு போதிக்க விரும்புகிறவர்கள் கட்டாயம் பவுல் அப்போஸ்தலனை பின்பற்ற வேண்டும். புதிய ஏற்பாட்டின் பெரும்பகுதி அவருடைய போதனைகளால் நிரப்பப்பட்டுள்ளது. அவர் யாரையும் தவறாக வழிநடத்தவில்லை. அவருடைய போதனைகள் நிச்சயமாகவே ஒவ்வொருவரையும் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி பெருகச் செய்து பரலோகத்திற்கு நேராக வழிநடத்துகிறது. அவர் தனது போதனைகளில் வசனத்திலிருந்து துளியளவும் விலகாமல் மாய்மாலம் செய்யாமல் ஜனங்களை வழிநடத்தினார். இதனால் விசுவாசிகள் விசுவாசத்தில் பெருகியது மட்டுமல்லாமல் விசுவாச சபைகளும் பெருகின. உலகம் முழுவதும் சுவிசேஷம் எடுத்து செல்லப்பட்டது. சுவிசேஷம் என்பதும் போதனைதான். அதனால்தான் சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்கள் முதலாவது விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அதன்பின் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு அதில் பெருகுகிறார்கள். அதே நேரத்தில் சுவிசேஷம் தவறாக அறிவிக்கப்பட்டாலோ அல்லது போதிக்கப்பட்டாலோ விசுவாசத்தில் மிகவும் மோசமான ஒரு நிலையை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால் விசுவாசத்தை போதிக்கிறவர்கள் நன்கு தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இதையும் வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதாகமத்தை பின்பற்றினால் நம் விசுவாசத்தில் எங்கேயோ போய்விடுவோம். ஆனால் அதைத்தான் யாரும் சரியாக செய்வதில்லை. விசுவாசத்தில் உறுதிப்பட முடியாதபடி ஒரு தொய்வான நிலையில் காணப்படுகிறீர்களா? பயப்படாதிருங்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்படையுங்கள். நிலைமை மாறும். விசுவாசத்தில் ஜெயம் எடுப்பீர்கள். பயப்படாதிருங்கள். ஆமென்.